வணக்கம். கொஞ்சம் கூட அடிக்குது பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் இப்பதான் உள்ளுக்கு வந்தோம் இருக்கணும் பாருங்க. தயவு செய்து நல்ல அழகா கட்டி கொடுத்துருக்கு. என்ன செய்யறோம்னு சொன்னா பூமியை சுத்தி பார்த்து கொண்டு இருக்கோம் பாருங்க. அலைகள்கிட்ட வந்து தாக்கத்தால இங்க பாருங்க ஒரு சரிவு மாதிரி வந்து நல்ல மாலை நேரம் சூரியன் அப்படியே மறைய போற. உறவுகளுக்கு வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொன்னா கேகேஎஸ் பீச்சுக்கு வந்திருக்கோம். கேகேஎஸ்ன்றது காங்கேசந்துறையை தான் கேகேஎஸ் சொல்லி சொல்றது. என்ன சொன்னா இன்னைக்கு நாங்க சும்மா சந்தோஷமா வந்துட்டு அதை அந்த பீச் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுவோம்னு சொல்லி வந்து நாங்கள் காங்கேசந்துறையில வந்து பீச் மட்டும் இல்லை, இதுங்க இங்கே இந்த காங்கேசந்துறையில நிறைய இடங்கள் ஸ்பெஷலாக இருக்கு. அங்கே சீமெண்ட் தொழிற்சாலை இருக்கு, அது இயக்கத்தில் இல்லை. அதுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காபர் இருக்கு, துறைமுகம் இருக்கு. அது நாங்கள் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுவோம். இன்னைக்கு நாங்கள் இதை உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறோம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்ன செய்ய சொன்னால் பதிவு செய்யலாம். ஓகே உறவுகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசலால் அப்படியே முன்னுக்கு வந்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இது வந்து இராணுவத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சாப்பாட்டு கடையை வச்சு நடத்தினோம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பாருங்க இவ்வளோ அழகாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எவ்வளோ அழகாக. இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கிடுகு தென்னை ஓலையில் வந்து கிடுகு வந்து பின்னி அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே ஒரு குடில் மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் போட்டிருக்கேன். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ கடற்கரையை நோக்கி தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் போக போகிறோம். நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு. பார்த்தீங்களா கேகேஎஸ் கடற்கரை வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க உறவுகளை. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்சவானா, அங்கால வந்து சொன்னால் அது வந்து ஹோட்டல்ஸ். அதாவது அங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் தாங்கி நிற்கலாம். வந்து இதான அந்த சாப்பாட்டு கடை பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த சாப்பாட்டு கடையை பார்த்தாலே அதில் போய் இருந்து சாப்பிடணும் போல ஒரு ஆசை வரக்கூடிய மாதிரி தான் அந்த கடையை என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவமைச்சிருக்கிறோம். இந்தாலும் அப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பார்ப்போமே. அங்கே தான் வேலைக்கு வந்துட பார்த்தா இங்கே எங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய பேர் வந்துடணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளும் கிட்ட போய் வீடியோ எடுக்கலாது. என்னோட சொன்னால் அவர் வரும்போது என்ன செய்யணும் சொன்னால் குளிச்சு கொண்டிருக்கணும். இந்தியாவில் பாருங்க அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து அலை கொஞ்சம் கூட அடிக்குது. என்ன சொன்னால் காற்று வந்து கொஞ்சம் பலமாக அடிக்குது. அதனால் வந்து பாருங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பீச்சில் வந்து கேகேஎஸ் பீச் வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பீச். இதில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் வருவாங்க. லீவு நாட்களானே நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் வரைக்கணும். நிறைய வந்து வெளிநாட்டவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கேகேஎஸ் பீச்சுக்கு வந்து வரைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முனை, அந்த முனையிலேருந்து இன்னும் கொஞ்சம் கடலை வந்து உள்ளுக்கு போய் என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்க்கலாங்க. இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கலையா அப்பா மாறதா சுற்றி பார்த்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாதுகாப்பு படையும் இருக்கு. பாதுகாப்பு இங்க வந்து கடற்படையினர் நிப்பி நம்ம பக்கத்துல பச்சை பசலட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பூக்களை பாருங்க அப்படி பூத்துருக்கு. நீங்களே தான் சொல்லுங்க கேகேஎஸ் என்ன பீச்சு பற்றி நான் என்ன சொல்றது, இன்றைக்கு கொஞ்சம் அலை கூட ஆக்களம் குறைவா இருக்கு பீச்ல. அப்படியோ காத்து தானே, நல்ல ஒரு கிளைமேட். கடற்கரை பொதுவாகவே காத்து தான் இன்றைக்கு கொஞ்சம் கூட திசை மாறிடுது. காத்து தான் கொஞ்சம் கூட. அப்படி நாங்கள பாப்போம் வாங்க. நாங்க என்ன செய்ய போறோம் தான் மேல ஏற போறோம். சேராதீங்க முடிஞ்ச அளவுக்கு.
பாதுகாப்போட நீங்க ஏறலாம். இதுல அடிச்சு அலை வந்து அடிச்சு இஞ்சால என்ன செய்ய முடியும் சொன்னா தண்ணி வரும். இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்பவே என்ன செய்யணும், இந்த பாருங்க இந்த இடங்களை ஈரமா தான் இருக்கு, 5 தான் இருக்கு பாருங்க. உறவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் இப்பதான் உள்ளுக்கு வந்தோம் இருக்கணும் பாருங்க. பாருங்க தயவு செய்து அவதானமா நீங்க என்ன செய்ய முடிச்சுன்னா அது இறங்கணும். ரைட், இப்ப அங்கால உடனே காட்டுவோம் என்ன அங்கால போ, வந்த வழியாவே போறது பெட். ஆலைகள் தோட்டங்கள் வச்சு என்ன செய்யணும்னா பீச்சில் செய்யணும். இந்தியாவில் வந்து நீங்கள் குளிச்சு போட்டு வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் நல்ல தண்ணியில் என்ன செய்யலாம்னு சொன்னால் குளிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பான முறையில் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாம் வந்து கட்டி இருக்கணும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாம் நல்ல ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் கேகேஸில் கொண்டு வந்துக்கணும். முதல் இப்படி இல்லை. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு பாதுகாப்பாக எல்லாத்தையும் அடைச்சி என்ன செய்யணும்னா ஒரு ஒழுங்கமைப்பு செய்திருந்தோம். பயப்படாமல் நீங்கள் யாரும் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்பி வரலாம், எல்லாமே இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வாசலால் தான் இந்த சிறுவர் பூங்காவுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போகிறோம். அதாவது சின்னாக்கள் விளையாடுற இடங்களும் என்ன செய்யுங்கன்னா பார்க்க போகிறோம். வெளிச்சா வீடு பார்த்தீங்களா? இலங்கை இராணுவத்தினர் நல்லா அழகாக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்த. ரைட், இப்போ நான் நுழைவாயிலுக்கு வந்துட்டேன். இதில் கட்டி சீட்டில் எடுக்கணுமோ முன்னுக்கு வந்தாச்சு. இப்போ இது வந்து பாருங்க, சிறுவர் பூங்கா காங்கேசன்துறை. பெரியவர்களுக்கு ரூபா 30, சிறியவர்களுக்கு ரூபா 20. ரைட், இப்போ நாங்கள் வாங்க பார்ப்போம். அவ்வளோ ஒரு அழகாக என்ன செய்யணும்னு சொன்னால் விளையாடுவோம் பாருங்க. நல்ல ஒரு அழகாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சிறுவர்கள் விளையாடுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவமைச்சிக்கணும் பாருங்க. சின்ன ஆக்களும் இல்லை, பெரிய ஆக்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கலாம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்கணும் பாருங்க. இங்கே பாருங்க என்ன செய்யணும்னு சொன்னால் படகு வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் தொழில் செய்யணும். பார்க்க பாருங்க, இது வந்து பிரதேச சபை நல்ல அழகா கட்டி கொடுத்துருக்கு. இங்க பெரிய ஆக்களுக்கு 30 ரூபா, சின்ன ஆக்களுக்கு 20 ரூபா டிக்கெட். 6 மணியோட என்ன செய்வாங்கன்னு சொன்னா பூட்டிடுவாங்களாம். என்ன செய்யறோம் போய் பார்ப்போமா? ஹரிஷ் விளையாட பாருங்க. எவ்வளவு விளையாடுங்க ஹரிஷ். அதுல ஏற போறீங்களா? ரைட், ஏறுங்க. அதுல தம்பி ஏறுறான், நீங்களும் ஏறுங்க. சின்ன பிள்ளைகளை கவரக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இருக்குது. ரைட், இப்போ குட்டிக்கு ஹரிஷ் என்ன செய்யறான்னு சொன்னா சறுக்கி என்ன செய்யறான்னு சொன்னா விளையாடுறாரு. சறுக்கி வாங்க, சறுக்கி வரதுக்காக என்ன செய்யப்படுதுன்னா 2 பேரும் சுற்றல. நீங்களே உங்களை சுத்தலாமே, நாங்களே எங்களை சுத்துவோம். நாங்களே எங்களை என்ன செய்யலாம்னா அடிச்சும் போடுது. சுத்துங்க, ஒரு வளத்தை சுத்துங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பூமியை சுத்தி பார்த்து கொண்டு இருக்கோம் பாருங்க. பூமி சுத்துதா? நாங்களும் சேர்ந்து சுத்துறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு தலை சும்மா சுத்தும். ஸ்டாப் பண்ணுங்க. காணும் ஹரிஷ், அந்த குதிரையில ஏறுங்க, போய் வருவோம் சவாரி. ஹரிஷ் மேல இருக்க போறீங்களா? ஏறுங்க. வெளியில ஏற போறீங்க. பார்க்க வந்து அழகாவும் இருக்கு, நல்ல சுத்த நல்ல நீட்டாவும் இருக்கு. இதை ஒன்று சொல்லுங்க, ஆக்கள் குறைவன்றால நல்ல அமைதியா ஒரு நீட்டா என்ன செய்யணும்னு சொன்னா இதை வச்சிருக்கணும். சின்ன ஆக்கள் இல்ல, இதுல வந்து பெரிய ஆக்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ஊஞ்சல்ல ஆடலாம. சின்ன ஆக்கள் மட்டும் இல்ல, பெரிய ஆக்களும் இங்க சந்தோஷமா இருக்கலாம். என்ன பெரிய ஆக்கள் ஊஞ்சல் ஆடலாம். இதுல அதிகமா காதலர்களை காணலாம் இந்த இடத்துல நாங்க. சரி, நல்லா இருக்குல்ல இதுல ஆட. நீங்க வாங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன். இல்ல பிரச்சனை நல்லா இருக்குமா? இப்படி போறே இல்லையா? அப்போ நீங்க வளம் மாறி போறீங்களா? அதுக்கால ஏறி வரணும். என்ன போகுது? அதுக்கால ஏறி போங்க. புதுக்குள்ளால போறே இல்லையாப்பா? இங்க பாருங்க, அப்படியே வந்து இங்க பாருங்க. அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னா இஞ்சால பாருங்க, கழுகு இருக்கிற
இது அழகா இருக்குல்ல பாக்க, பார்க்கே ரொம்ப அழகா இருக்கு. ஆடுங்க. எல்லாம் பதிச்சு பாருங்க. பாத்தீங்க யானை உண்டு என்ன செய்யணும்னா கேகேஸுக்கு வந்துருக்கு பாருங்க. கேகேஸுக்குள் புகுந்த யானை தான் தலை. நல்ல ஒரு யானை அப்படி இல்லைங்க. இவரா கரடி? இல்ல கரடியோ? கரடி தான் இல்ல கரடி. ரைட். கரடி பிள்ளைய பாத்தீங்கன்னா சிரிச்சு கொண்டிருக்காரு. தண்ணி டேங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா இருக்கு பாருங்க. தண்ணி டேங்க், அதுல ஒரு தண்ணி டேங்க். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 2 லவ்வர்ஸ் காதலர்கள் இருக்கீங்க பாருங்க. மயில் பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அழகா வடிவமைச்சிருக்கேன் பாருங்க. சொன்னா இப்ப இன்னொரு வரையிலுங்க அதிசயம்னு சொன்னா 2 மைலுக்கு நடுவில் வந்து ஒரு கருங்குயில் ஒன்று நிக்குது உறவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால அலைகள்கிட்ட வந்து தாக்கத்தால இங்க பாருங்க ஒரு சரிவு மாதிரி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கடலுக்குள்ள என்ன செய்யலாம் போயிட்டு அப்படியே காட்டுங்க. அதை இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க நல்ல ஒரு மாலை பொழுதுல கேகேஎஸ் பீச். இங்க இங்க பண்ணாங்க. கீழே காட்டும், கீழே காட்டுங்க. கடற்கரையோடு சேர்ந்து இங்க பாருங்க அழகான ஒரு பூங்கா. நல்ல மாலை நேரம் சூரியன் அப்படியே மறைய போற. பாட்டு வச்சிருக்கணும் பாருங்க. என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? இங்க பாத்தீங்களா அவ குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறா, அதெல்லாம் அப்படியே செய்து உள்ளுக்கு இழுத்து விட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு? என்னன்னு சொன்னா அலை வந்து கூட அடிக்குது பாத்தீங்களா. அதில் அவதானமா இருக்கணும் நீந்துறது. என்னன்னு சொன்னா அலை வந்து கூட அடிக்குது பாருங்க. அலை சத்தத்திலே விடாங்க உங்களுக்கு. அலை கூட அடிக்குதுல்ல. போன்ல படாங்க. இதுக்கு மிஞ்சி நாங்க என்ன செய்யலாம் போயில ஒரு பொருள்ல ஹரிஷ் தலையோட விளையாடா மண்ணோட விளையாடுறாரு. மாலை நேரம் பொழுது. நேவி இந்த போட் வந்து பாருங்க வேற இருந்தா சரியா ஆட்கள் குறைவு. ஞாயிறுல வந்து இதை விட என்ன செய்யலாம். இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்கள் வந்து சாட்டர்டே சண்டே தான் கூட எல்லாருக்கும் லீவு. அதனால அதே குடும்பமா இந்த இடத்துல வந்து சந்தோஷமா இருந்துட்டு போகுது. அங்க பாருங்க பார்க்கிங் ஏரியாவெல்லாம் என்ன செய்யணும்னா சரியா பாருங்க. அதில் வந்து பார்க்கிங் என்ன வாகனத்தை பார்க்கணும். ஓகே உறவுகளே, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பீச் முழுக்க உங்களுக்கு காட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சி அவங்களோட வீடியோ பாருங்கள்.
அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்பி ஃபாரினர்ஸோ வேறு வேறு ஸ்ரீலங்காவில் வேறு இடங்கள்ல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கேகேஎஸ் கடற்கரைக்கு வந்து நம்பி வரலாம். நல்ல பாதுகாப்பு எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னால் ஒழுங்கமைப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வரலாம். ஓகே உறவுகளை இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு புதுசாக வரீங்க, தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு புதுசாக வரீங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகர் சப்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே உறவுகளை வீடியோ நிறைவு செய்கிறோம். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். பாய்.